பிட்காயின், பிளாக் செயின், ஜெனரிக்கா கிரிப்டோ, ஈவன் மெட்டாவர்ஸ் பற்றி கூட அவர்கிட்ட கேட்கலாம். இஸ் மோர் ஆஃப் அ டெக்கி. 120 crore வச்சுருந்தாங்க ஒன்று. முத நான் கேட்ட ஃபண்டிங் அமௌண்ட் வந்து 1 கோடி. இந்த மாதிரி கவுன் பனேகா crorepati. இப்போ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸில் பீப்புள் ஆர் ஆல்சோ செலிப்ரேட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம டேட்டா சயின்ஸ்னால் பயங்கரமான கோடராக இருக்கணும் அவசியம் இல்லை. டேட்டா சயின்டிஸ்ட்னா நீங்கள் கோடராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்னா நீங்கள் தேவையில்லை. When I'll get the investment and what should I do to get an investment? 3 ஒரே கேள்வி தான். There is no set ரூல் ஃபார் ஃபண்டிங். ஓகே. எனக்கு ஒர்க் ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒர்க் ஆனது எனக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ். ஹாய் மக்களே, வெல்கம் டு பே இட் ஃபார்வர்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட விஜய் இருக்கார். ஸோ இன்றைக்கி மெயினாக நம்ம 2-3 விஷயம் பார்க்க போகிறோம். ப்ரைமர்லி டுவர்ட்ஸ் பிட்காயின், பிளாக் செயின், ஓகேங்களா, ஆர் ஜெனரிக்கா கிரிப்டோ, ஈவன் மெட்டாவர்ஸ் பற்றி கூட அவர்கிட்ட கேட்கலாம். இஸ் மோர் ஆஃப் அ டெக்கி. ஸோ டெக்னிக்கலாக என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த virtual வேர்ல்டில் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ரியல் வேர்ல்டில் நமக்கு தெரியும், virtual வேர்ல்டில். வெல்கம் விஜய், வெல்கம் டு த திங். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் அருண். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அட் குவீஸ். உங்களுக்கு பயங்கரமாக ஃபேன் ஃபாலோவிங் இருக்குங்க. ஃபேன் ஃபாலோவிங்கிற தாண்டி பீப்புள் அப்ரிஷியேட் குட் ஒர்க். Exactly. People following you or people following me is a good example for the society, right? For the upcoming entrepreneurs. ஏன்னா back in days people used to celebrate or actors or celebrities, politicians or sportsmen தான் பண்ணுவாங்க. கரெக்ட். பட் இப்போ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸில் பீப்புள் ஆர் ஆல்சோ செலிப்ரேட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. முன்னெல்லாம் ஆண்டர்பிரனர் போகிறதுனால ஏதோ பைத்தியக்காரன் தான் போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வீட் சைட்லேருந்து ஃபீட்பேக் ஐ மீன் வந்திருக்கா? ஏன் போகிற, அப்படி எதுக்கு போகிறேன்? அஃப்கோர்ஸ். ஏன்னா ஆண்டர்பிரினர்னால நீங்கள் சொல்கிற மாதிரி இவன் ஏன் இருக்கிற வேலையை விடுறான், எதுக்காக இதை பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வீட்டில் ப்ரெஷர் இல்லாமல்லாம் கிடையாது. ஓகே. ஏன்னா என்னோடய அப்பா போலீஸ், அம்மா டீச்சர். ஓகே. ஸோ வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்குலாம் ஷாக். ஏன்னா அவங்களாம் லைஃப் லாங்காக வந்து ஒரு சிங்கிள் ஜாப்ல இருந்த மக்கள். கவர்மெண்ட் ஜாப், சிங்கிள் ஜாப், சுவிட்ச் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ப்ரைவேட் ஐடி மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபோக்ஸ் வேகனில் ஒர்க் பண்ணேன், சீமென்ஸில் ஒர்க் பண்ணேன். நைஸ். முடிச்சுட்டு குவிட் பண்ணுறேன், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னது எங்கள் அப்பா, ஏன் இது எதுக்கு பண்ணுற, ப்ளஸ் நீ இருக்கிறது வெளிநாடு. வெளிநாட்டில் வந்து இப்போ இங்கே நார்மலாக ஒரு 30,000-40,000 ரெண்ட், ஒரு 20,000 10,000 ரெண்ட்னா அங்கே எல்லாமே 5 மடங்கு 10 மடங்கு இருக்கும். ஓகே. அப்போ அதுக்கான ரெண்ட்டை பே பண்ணணும், ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது. நீ குவிட் பண்ணால் சமாளிச்சிருவியா, இல்லை நாங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருக்குமா, லோன் எதுவும் எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டார். ஸோ அப்படி தான். அதனால் ஃபேமிலி ப்ரெஷர் எல்லா ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கும் இருக்கும். அது இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் அதை மீறி வர்றது தான் ஆண்டர்ப்ரினர்ஸோட ஒரு எபிலிட்டி. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி வந்து தான் இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். நைஸ். எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது ஜெர்மன் சொன்னீங்களா? ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். இங்கேருந்து எங்கே போனீங்க? வேர் யூ ஆர் ஃப்ரம்? சரி. ஸோ நான் வந்து திருநெல்வேலியில் பிறந்தேன். சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஓகே ஒரு தாலுக்காவில் திருநெல்வேலியில் பிறந்தேன். படித்தது எல்லாமே தூத்துக்குடி. தூத்துக்குடியில் தான் ஃபுல்லாக டவுன் சவுத், அங்கே தான் படித்தது. படித்து முடிச்சுட்டு ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் ஈரோடு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில். ஓகே. அங்கே முடிச்சுட்டு ஜெர்மனியில் போய் மாஸ்டர்ஸ் பண்ண போயிருந்தேன். 2013 போயிருந்தேன். ஸோ இட்ஸ் பீன் ஒரு 11 இயர்ஸ். ஏன் மாஸ்டர்ஸ் பண்ணீங்க? வாட் மேட் யூ டு சூஸ் தட்? இல்லை, எனக்கு ஐ மீன் படிக்கிறப்போ பேச்சுலர்ஸ் அப்போ நடந்த ஒரு சில இன்சிடென்சஸ், ப்ளஸ் நான் இன்னும் படிக்கணும். படிப்பு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஓகே. ஸோ 10th ஐ மீன் குவி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கலன்னா தான் தப்பு. 10th 95%, 12th 90. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ குட் ஸ்டூடெண்ட். ஓகே. அந்த சொல்லுவாங்களே டீச்சர் பிள்ளை மக்கு அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. டீச்சர் பிள்ளையும் நல்லா தான் படிக்கும் அப்படிங்கிற மாதிரி படித்து ஜெர்மனியில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும். எனக்கு ஒரு கோல் என்னென்னா வேர்ல்டு டாப் 25 ரேங்க்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே. அதே மாதிரி டச் வேர்ல்டு நான் படித்த யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அப்படின்னு அந்த மொமெண்ட்டில் அந்த டைமில் இட் வாஸ் ரேங்க் 23rd வேர்ல்டில். அண்ட் இப்போ எப்படி நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் குவி இருக்கிற மாதிரி அங்கே டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்படிங்கிறது ஐஐடிக்கு ஈக்குவல். ஓகே. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு டெலிஃபோனிக்கான ஒரு ஃபர்மில் ஒரு 4 years ஒர்க் பண்ணுறேன். ஓகே. தென் ஃபோக்ஸ் வேகன் கார் கம்பெனி. என்னவா ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜாப்? டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட். ஓகே. ஸோ படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஐ ஆல்சோ எண்டட் அப் ஒர்க்கிங் as a டேட்டா சயின்டிஸ்ட் பை ஷியர் லக்குன்னு கூட நான் சொல்லுவேன்.
பட் இட் இஸ் ஆல்சோ அபவுட் கேப்சரிங் த மொமெண்டம். லக் வந்து நிறைய பேருக்கு வரும், பட் அதை கேப்சர் பண்ண மாட்டாங்க. அதை உதாசீனப்படுத்திடுவாங்க, ஆர் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. பட் எனக்கு அப்போ ஒரு 2013-14 டேட்டா, இப்போ தான் நம்ம சேட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாருக்கும் சேட் ஜிபிடி டேட்டா பவர்ஃபுல், ஓ சூப்பர் அப்படின்னு எல்லாமே தெரியுது. பட் அப்போது டேட்டா வந்து ரொம்ப லெஸ். டேட்டா, ஏஐ இதெல்லாமே பரவலாக பேசப்படுற ஒரு டாபிக்ஸே கிடையாது. அப்போ அதில் ஒன்று எடுக்கிறோம், கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதை எடுத்து பண்ணிவிட்டு தென் ஐ கிராஜுவேட்டட், ஒர்க் அஸ் அ டேட்டா அனலிஸ்ட். அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் Volkswagen கார் கம்பெனியில். தென் சீமன்ஸில் ஒர்க் பண்ணேன். சும்மா ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன, டேட்டா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் ஏன்னா இது வரைக்கும் யாரோ சொல்லி தான் கேட்டிருப்போம், இப்போ வந்து ஒரு பர்சன்ட் இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ண. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு டேட்டா இல்லையா? இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே டேட்டா, ரைட்? நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஆப்ஸாக இருக்கட்டும், Zomato, இது ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஊபர், ஓலா, அதெல்லாமே உங்களோட டேட்டா, லைக் வெஹிக்கிள் டேட்டா. நீங்கள் ஏறுறீங்க, அந்த ஓடிபி தரீங்க, எவ்ரிதிங் இஸ் டேட்டா. அண்ட் உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே, நீங்கள் பார்க்குற ப்ரௌஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே டேட்டா. அப்போ அதை வந்து கரெக்டான ஆர்டரில் ப்ராசஸ் பண்ணி ஒரு queries, SQL மாதிரி ஒரு லாங்குவேஜஸையோ இல்லை ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸை வச்சு பண்ணுறது ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலோட பேசிக் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் அப்போ என்ன நான் டெலிகாமில் இருந்தேன். டெலிகாமில் இருக்க டேட்டா எடுத்து அனலைஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ டெலிகாமில் இருக்க டேட்டா அனலிஸ்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்போ இட் கேன் பி அப்ளைட் அக்ராஸ் வெர்டிகல்ஸ். ஒரு நீங்கள் இப்போ என்னோட கரியரே பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக்கா, அது வந்து நம்ம இந்தியாவோட ஒரு ஏர்டெல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது முடிச்சுட்டு Volkswagen போகிறேன், அது கார் கம்பெனி. ஸோ காரோட டேட்டா என்ன, இன்ஃபோடெயின்மெண்ட் டேட்டாலாம் இருக்குது, பிரேக்கிங் டேட்டா, ஆக்சலரேஷன் டேட்டா. இன்ஃபோடெயின்மெண்ட்டே எடுத்துட்டிங்கன்னா அதுவே லிட்டரலி ஒரு கூகுள் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு யூடியூப் கார்லேயே பார்த்துக்கலாம், மேப்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுடைய மற்ற ரேடியோ ஒரு வாட் நாட் நிறைய டேட்டாஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு சீமென்ஸில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு 3 years லாஸ்ட்டாக. சீமென்ஸில் வந்து ட்ரெயின் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ ட்ரெயின்ஸ் மேனுஃபேக்சரிங். இப்போ நம்ம இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கிற சென்னை மெட்ரோ இதெல்லாமே ஃப்ரான்ஸில் ஆல்ஸ்டாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ட்ரெயின் தான். அதுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் சீமென்ஸ் தான். ஸோ ஃபார் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இட் வாஸ் ஆல்சோ I was part and parcel of Chennai Metro's project. Nice. So by data backings எப்படின்னா வெஹிக்கிள் ட்ரெயின் டேட்டா, அந்த ட்ரெயின் இன்ஜின் டேட்டா, ஃபெயிலியர், அந்த எக்யூப்மெண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் டேட்டா, இதெல்லாமே வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுவோம். அதாவது இப்போது ப்ரீவியஸாக அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தமிழ்நாட்டிலே சொல்லணுன்னா ஆயுத பூஜை அன்றைக்கி எல்லா ஆயுதத்துக்கும் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து பட்டை போட்டு பூஜை போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வரனால எல்லாத்தையும் ஒரே டே ஆஃப் பண்ண வேண்டாம், எங்கே சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதை மட்டும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ திஸ் பர்டிகுலர் டோர் ஹேஸ் பீன் ஓப்பன்ட் 1800 times அப்படிங்கிற டேட்டா அங்கே இருக்கும். அப்போது ஒரு மெட்ரோவே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யாரும் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. அப்போது எத்தனை பேசஞ்சர்ஸ் உள்ளே வராங்க, அந்த வெஹிக்கிள், அந்த கம்பார்ட்மெண்ட் லோடு, அந்த வெஹிக்கிள் ஓப்பனிங் க்ளோசிங் டைம், அங்கே டேமேஜ்டு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு சேர், ஒரு கார் சேர் உடஞ்சிருக்கா இல்லைங்கிறது, இந்த டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்போ இதெல்லாம் எல்லாமே சென்சார். டெஸ்லாங்கிறதே என்ன, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் வீல்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ரைட்? அப்போ அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுறது டேட்டா சயின்டிஸ்டோட ரோல். ஸோ அவங்க வந்து ப்ராமினெண்ட்டாக அந்த பைத்தான், ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த கோடிங்கில் வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு கீக்காக இருப்பாங்க. நீங்கள் பைத்தான் ஆர்லாம் படிச்சிங்களா? ஆமாம், என்னோட இதில் ஆர் Volkswagenல ரொம்ப யூஸ் பண்ணாங்க. இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் மை ஒர்க் லைஃப் வாஸ் ஆல்சோ இன்டு பைத்தான் a little bit. But I was more into the data analytics expert, where அந்த விஷுவலைசேஷன், அந்த ஸ்டோரி நரேஷன், கெட்டிங் த கஸ்டமர், ஸ்பீக்கிங் டு த கஸ்டமர், அதில் தான் என்னோடய ஃபோக்கஸ் நிறையா இருந்தது. ஸோ ஐ வாஸ் அ டெக்கி, பட் a little bit I would say.
பட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் மை கரியர் வாஸ் டாக்கிங் டு பீப்புள். பிகாஸ் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அப்போ டேட்டா சயின்ஸ்னால் பயங்கரமான கோடராக இருக்கணும் அவசியம் இல்லை. டேட்டா சயின்டிஸ்ட்னா நீங்கள் கோடராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்னா நீங்கள் தேவையில்லை. ஓகே, டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து தேவையில்லை, அங்கே மோர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், நீங்கள் எஸ்கியூஎல் மாதிரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. டேட்டா க்ளவுட் தெரிஞ்சிருக்கணும், ஒரு AWS GCP மாதிரி க்ளவுட் தெரிஞ்சிருக்கணும். அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு டேட்டா வருது, என்கிட்ட இருந்து ஒன்று வருது, இவர்கிட்ட இருந்து ஒன்று வருது அப்படின்னா எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவே எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு இமேஜ், நீங்கள் ட்விட்டர்னால் 2 லைன், வாட்ஸ்அப்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் யூ கேன் அப்லோட் வீடியோ வாட் எவர், ரைட்? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அப்போ நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கலாம், விஜய் நாளைக்கு நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. தட் இஸ் அ வாய்ஸ் டேட்டா. நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன், ஓகே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒழுங்குபடுத்துதல் ஆர் ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது அந்த டேட்டா அனலிஸ்டோட ரோலாக இருக்கும். டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஓகே நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டிங்களா, வீட்டுக்கு பூஜை எல்லாம் போட்டிங்களா, இதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பைத்தான் அந்த லாங்குவேஜ் they will apply the machine learning models, artificial intelligence. இப்போ நம்ம சொல்கிற அந்த ChatGPT இதெல்லாமே வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் AI எக்ஸ்பர்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஹெல்ப்னால தான் அந்த cleaned up டேட்டாவை எடுத்து they will transform it into so many models, so many predictive models. ஓகே, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, முன்னாடி இந்த ETL இருந்துச்சுல, அதுக்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங். அதுதான் ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் லோட் பண்ணுறதுங்கிறது தான் ETL. கரெக்டாக. இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் நடந்தால் தான் நீங்கள் போய் ரியாக்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொஆக்டிவாக இருக்கலாம், வருமுன் காத்தல். ஸோ அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. அது டேட்டா சயின்டிஸ்டோடது. டேட்டா சயின்டிஸ்ட். ETL வந்து டேட்டா அனலிஸ்டோட மோர் லைக் டேட்டா இன்ஜினியர்ஸோட ரோல்னு வச்சுக்கோங்களேன். ETL பைப்லைன்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் ஆல்சோ ரோல் கால் டேட்டா இன்ஜினியர் இன் பிட்வீன், அதையும் நம்ம சொல்லணும். ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது ப்ராபப்ளி தே வில் ஆல்சோ டாக் டு த கஸ்டமர்ஸ் அட் சம் பாயிண்ட். ஓகே. ஸோ உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்குது அதெல்லாம் கொடுங்க, அந்த சார்ட் ஆஃப் டாக்கிங் ரோலும் அவங்க பண்ணுவாங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து தே வில் ஆல்சோ பி வெரி குட் அட் க்ளவுட் ப்ரொமிசஸில் அவங்க இதாக இருப்பாங்க. அண்ட் தே வில் ஆல்சோ டூ த ETL ஜாப். ஸோ எந்த டேட்டா they only will do the ETL job. மோஸ்ட் லைக்லி. ஐ மீன் these days people are multi. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், எதுனாலும் ஃபுல் ஸ்டாக்னு ஒரு வார்த்தை போட்டுறோம். எதனாலும் ஃபுல் ஸ்டாக் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியுங்கிற மாதிரி. these days people are good at so many things. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியராக இருக்காங்க. பட் இனவே பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் இண்டிவிஜுவல் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ யா. ஓகே. ஸோ இங்கேருந்து அடுத்த வேர்ல்டுக்கு எப்படி போனீங்க? இது ஒரு தனி உலகம். ஆமாம். அந்த உலகத்துலேருந்து கிரிப்டோ, ஐ மீன் இந்த உலகத்துக்கு எப்படி போனீங்க? நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, லைக் ஒய் டேட்டா டு பிளாக் செயின் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இஸ் குவைட் காமன் உங்களோட இதுலேயுமே. பட் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, பிளாக் செயின்லேயுமே டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் பண்ணுறோம். ஓ அப்படியா? ஆமாம், பிளாக் செயின்லேயுமே டேட்டாவில் தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மக்களுக்கு ப்ராப்ளி பிளாக் செயினே நியூவாக இருக்கிறனால அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலை. ஓகே. இப்போ எப்படின்னா, ஒரு டெலிகாம் டேட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தேன், அப்புறம் Volkswagen கார் டேட்டா, ஆட்டோமோட்டிவ், சீமென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் லோகோமோட்டிவ்ஸ் டேட்டா. ஓகே. இப்போ பிளாக் செயின் டேட்டா. ஓகே. ஸோ என்னோட கெரியர் அப்ளிகேஷன் தான் மாறுது. எக்ஸாக்ட்லி. அந்த அப்ளை பண்ணுற இடம் தான் மாறுதே தவிர ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் டூயிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் டேட்டா லைஃப். ஓகே. ஓகே. ரைட். ஸோ இப்போ பிளாக் செயின்ங்கிறது மக்களுக்கு ஒரு ஜீப்ரிஷாக இருக்குது. ஏன்னா ஒரு புது டெக்னாலஜி. ஆமாம். இப்போ எப்படி இன்டர்நெட் வந்த காலத்தில் இன்டர்நெட்டை பற்றியே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃபின்டெக் பேமெண்ட்ஸ், நம்ம இப்போ பே மூவன்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் வந்த புதுசில் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ரைட். பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா உங்கள் மொபைல் தான் உங்கள் வேலெட்டுன்னு சொன்னால் மக்கள் நம்ப முடியல. கரெக்டாக. இல்லை நீ ஏதோ ஏமாத்துறேன், ஒரு எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அப்பாவெல்லாம் நான் ஒரு ஃபின்டெக், ஒரு ஜிபே யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. நான் வரப்போ போகிறப்பெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து அவரே எனக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொடுன்னு சொன்னவர் தான். ஓகே. லைக் ஸோ அந்த டெக்னாலஜி வரப்போ மக்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி மேலே அதே பயம் இருக்குது. ஓகே. பட் ஐ பிலீவ் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் அந்த புரிதல் நிறையவே மாறிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்டில் யுவர் டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ லெட்ஸ் கெட் இன் டு லிட்டில் பிட், ஐ மீன் பிளாக் செயினை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? வாட் யூ டூ, ஐ மீன் ஃபார் காமன் பர்சனுக்கு. யா. ஸோ பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஜரில் நீங்கள் என்ன கணக்கு எழுதுவீங்க? ஆமாம். ஒரு ஹோட்டல் எடுத்துட்டிங்கன்னா யார் உள்ளே வராங்க, என்ன டைம் வராங்க,
என்ன டைம் வெளியே போகிறாங்க, செக்இன் செக் அவுட் டைம், அவங்களோட ஐடி கார்ட்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வர இன்ஃபர்மேஷனை இப்போ அந்த நோட்லேயோ இல்லை அவங்க க்ளவுட்லேயோ மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க, ரைட், டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸாக பார்ப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி கிட்ட இருக்கும். ஓகே. இதர் அந்த நோட்டுங்கிறது அந்த ஹோட்டலில் இருக்கும், கணக்கு பிள்ளையோட டேட்டா அவரோட வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருக்கும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒரு லாஸ் ஆகிடுச்சு, அவர் கிளம்புறப்போ அந்த நோட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா போச்சு. கரெக்ட். ரைட், தட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ ஹார்ட் காப்பி. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ சோஷியல் க்ளவுட் வந்துச்சு. பீப்புள் வந்து கூகுள் க்ளவுட், அமேசான் க்ளவுட், மைக்ரோசாஃப்ட் க்ளவுடில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கூகுள் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் அந்த டேட்டா இருக்குது. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி கிட்ட இருக்குது. எக்ஸாக்ட்லி. நம்ம நிறையா பேர் ஓகே நான் ஒரு க்ளவுடை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், என்னோடய டேட்டா சேஃப், எனக்கு எதுவுமே தொலையாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது, ரைட். சான்சஸ் ஆஃப் கூகுள் ஃபெயிலிங் இஸ் வெரி லோ, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கூகுள் கிட்ட தான் அந்த டேட்டா இருக்கே தவிர இட் இஸ் நாட் ஆன் யோர் ஓன் ஹேண்ட்ஸ். இப்போ இந்த பிளாக் செயினுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் மாதிரி. ஸோ இந்த பிளாக் செயின் டேட்டாவில் நீங்கள் என்ன டேட்டா இன்புட் பண்ணாலுமே வந்து நோபடி கேன் டேம்பர் இட், நோபடி கேன் டிஸ்ட்ராய் இட். ஓகே. ஸோ ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டு கம் ஒரு இன்டர்நெட்டை வந்து ஒரு ஷேர்டு இன்டர்நெட் ஸ்பேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா ஒரு கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஷேர்டு கூகுள் டாக்ஸில் வந்து நீங்களும் டைப் பண்ணலாம், பேரலாக இன்னொருத்தர் பார்க்கலாம், டைப் பண்ணலாம். ஆனால் பிளாக் செயின் சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணதை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு காட்டிடும். ஓகே. ஸோ இது இந்த ட்ரேசபிலிட்டி எக்ஸாக்ட்லி. இந்த 4 லைன் அருண் தான் டைப் பண்ணார், அருண் தான் டெலிட் பண்ணார், இந்த 3 லைன் விஜய் பண்ணாருங்கிற அந்த ஒரு ஷேர்டு டாக்குமெண்ட்டில் ட்ரேசபிலிட்டியோடு இருந்தால் அதுதான் பிளாக் செயின். ஓகே. இப்போ என்னோட அசம்ஷன் படி ஓல்டு ப்ரீவியஸ் சென்ட்ரலைஸ்டில் வந்து ஏதோ ஒரு டேட்டா பேஸில் இருக்கும், விச் வுட் பி எதர் வித் த கம்பெனி. இன் திஸ் கேஸ் இட் குட் பி கூகுள் ஆர் கூவி, வாட் எவர் இட் இஸ். டீசென்ட்ரலைஸ்டில் இட் வில் பி ஷேர்ட் அப்படின்றீங்க. அந்த ஷேர்னா ஹூ ஆர் த பார்ட்டிஸ் ஹூ இஸ் தேர். ஏன்னா ஒரு கம்பெனி காசு செலவு பண்ணோம், அது டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணணும். டீசென்ட்ரலைஸ்ட் யார் காசு செலவு பண்ணோம், ஏன்னா அல்டிமேட்லி யாரோ ஒருத்தர் சர்வர் ரன் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா சர்வர்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஓகே. டீசென்ட்ரலைஸ்ட் மொபைல் நெட்ஒர்க்கே வந்துட்டுருக்கு. ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம் அப்படின்னு ஒரு டெலிகாம், யூஎஸில் வந்து ரொம்ப ப்ராமினென்ட் பிளேயர்னா ஏடிஎன்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டி மொபைல்னு சொல்லுவாங்க, டாய்ஷே டெலிகாம். இந்த 2 பேர் ரொம்ப ப்ராமினென்ட் பிளேயர்ஸ். நம்ம ஊரில் ஏர்டெல் இல்லை வோடஃபோன் ஒரு பிஎஸ்என்எல் அந்த ஜியோ அந்த வரிசையில் அங்கே ஏடிஎன்டி இது சொல்லுவாங்க டி மொபைல். ஹீலியம்னு ஒன்று இப்போ வந்துட்டுருக்கு. அது என்னென்னா பீப்புள் கேன் ரன் தயர் நோட்ஸ், அதாவது அவங்களுடைய ஒரு ப்ராசஸர் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க வீட்டில் அவங்க ரன் பண்ணலாம். இப்படி திங்க் ஆஃப் ஸோ மெனி பீப்புள் ரன்னிங் ஸோ மெனி நோட்ஸ் அக்ராஸ் தயர் ஹோம்ஸ். அந்த ஒரு இது இப்போ இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டாங்க. பீப்புள் ஹவ் கம் அப் வித் இட். ஹீலியம் மொபைலில் நீங்கள் இப்போ ஒரு நார்மல் டெலிகாமில் $50 மாதத்துக்கு பே பண்ணுறீங்கன்னா ஹீலியம் காஸ்ட் 5 times ஆர் ஈவன் லெஸர் தென் தட். எப்படின்னா தே ஸ்பின் அப் நோட்ஸ். ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும், ஒரு வைஃபை டிவைஸ் மாதிரி இருக்கும். அதை அவங்க வீட்டில் ஆன் பண்ணி அந்த ப்ராசஸிங்க்கு ரன் பண்ணுறனால people can actually share their network to others. Okay. And for that they get rewarded. சர்வரை வந்து நான் ரன் பண்ணுற மாதிரி என்னோட ஹோமில் இருந்து. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு இப்போ நம்ம நிறைய வீட்லேயே நிறையா ஸ்மார்ட் டிவைசஸ் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் லாக், ஸ்மார்ட் லைட், ஸ்மார்ட் கிச்சன் நிறைய வந்துருச்சு இல்லையா. அந்த மாதிரி ஒரு குட்டி டிவைஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த டிவைசஸ் வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் வீட்டில் இருந்ததுன்னா we can actually replace the existing telecom. ஓகே. இது ஸோ ஒரு வைஃபை பாக்ஸ் சார்ட் ஆஃப் ஒரு வைஃபை பாக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடு லிமிட்டுக்கு தருது. ஆமாம். அப்போ திங்க் ஆஃப் இட், அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டிவைஸ் வந்து இட் கேன் கிவ் அ கவரேஜ் ஆஃப் வாட் இஸ் த பெனிஃபிட் ஐ கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ தே ஃபார் ரன்னிங் தட் பர்டிகுலர் நோட் ஆர் அ ப்ராசஸர் யூ கெட் சம் சார்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி பேக். ஓகே ஓகே. ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ரன் நோட் கிடைக்குது. ஓகே. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் மொபைல் டெலிகாம் அண்ட் யூ கேன் ஆல்சோ கெட் பெய்ட் பேக். தட் இஸ் வாட் டீசென்ட்ரலைசேஷன் இஸ். இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டு செட்டப்பில் சென்ட்ரலைசேஷன் ஏன் நான் ஐ வுடன்ட் சே ஆபத்தானதுன்னு சொல்ல மாட்டேன், பட் அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் கம்பெனிஸ்க்கு இருக்குது. ஒரு பிட்ஸ்கிரன்ச்கோ ஒரு குவிக்கிட்டேயோ நீங்கள் வந்து நிறையா அசெட்ஸ் ஆர் திங்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. பட் வந்து டீசென்ட்ரலைசேஷனில் என்ன பெனிஃபிட்னா ஹூஎவர் பார்ட்டிசிபேட்டிங் கேன் ஆல்சோ கெட் ரிவார்டட். இப்போ பிட்ஸ்கிரன்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய்க்கு நாங்கள் சேலரி தரோம், ரைட், தட் இஸ் அ ரிவார்ட் தட் வி ஆர் கிவிங். பட் இப்போ நீங்கள் ஒரு யூடியூபர் எடுத்துக்கோங்க, அவங்க தே புட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் எஃபர்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட், ஒரு எஃபர்ட், ஒரு ஸ்டுடியோ, ஒரு லைட் எல்லாம் பண்ணி
பண்ணுறப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ரெமுனரேஷன் த்ரூ யூடியூப் வந்து ஆக்சுவலி பீனட்ஸ். ஓகே. ரைட். நீங்கள் ஒரு டாப் கிரியேட்டர் நம்ம மதன் கௌரி இல்லை பெரிய பெரிய டாப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது கம்மி தான். ஓகே. அண்ட் தேட் இஸ் வை தே கோ ஃபார் கொலாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் பெய்ட் ஆட்ஸ் கொலாப் ஒரு பெரிய பெரிய ஒரு கொலாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிட்ட அவங்க போகிறாங்க. ரைட். அண்ட் இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கும்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூ கெட் சம்திங் பேக். ஓகே. ஓகே. ஸோ யூ யூஸ் இட், யூ என்ஜாய் இட், யூ கெட் என்டர்டெயின்ட், யூ கெட் சம்திங் பேக். அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் வேர்ல்டு. ஓகே. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இன் ஐடியல் வேர்ல்டு that would be my passive income where I can sit and run things. Yes. Could be right. And நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ஹீலியம் மொபைல் நெட்ஒர்க்குன்னு டைப் பண்ணால் பீப்புள் வில் கெட் டு நோ வாட் இட் இஸ். ஓகே. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ நாள் ட்ரேசபிளாக பண்ணது வந்து கூகுள் மேப்ஸ். அண்ட் இது போக சில வேஸ்ன்னு ஒரு மேப்ஸ் இருக்குது. அண்ட் தெர் ஆர் கப்புள் ஆஃப் அதர் மேப்ஸ். ஸோ சார்ட் ஆஃப் கிட்டத்தட்ட அவங்க மோனோபோலி தான். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க, நான் தான் மோனோபோலின்னு ஒத்துக்க மாட்டாங்க. தே ஆர் த மோனோபோலி. ஆனால் இப்போ வந்து அந்த மேப்ஸை ட்ரேசபிலிட்டி பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் தீஸ் மினி டிவைசஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோடய காரில் ஒரு குட்டி டிவைஸ் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் கார்லேயே 1008 சென்சார் வந்துடுச்சு. இப்போ டெஸ்லாலாம் எடுத்திங்கன்னா சுற்றியும் சென்சார் தான். அப்போ அதில் ஒரு சென்சார் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வைல் யூ டிரைவ் யூ ஆக்சுவலி ட்ரேஸ் த ரூட். ஸோ நீங்கள் வந்து அந்த டிராஃபிக், அந்த வர்ற அப்டக்கிள்ஸ், ஒரு பர்சன் கிராசிங் த ரோட், பைசைக்கிள்ஸ், இதெல்லாமே ட்ரேஸ் பண்ணி கொடுக்கும். And that will improve the model and that will improve the accuracy. And for doing this you get rewarded. Okay. Okay. அந்த பர்டிகுலர் blockchain நெட்வொர்க்கோட ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஓகே. ஃபைன். இப்போ இதில் இன்னொன்று சொல்லுங்களேன். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஹார்ட்வேரை கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் சம் ரெவென்யூ அவுட் ஆஃப் இட் விச் இஸ் குட். பட் அந்த டேட்டா இன்னொருத்தரோட டேட்டா ஏன் மிஷினில் வந்து உட்காந்தா இஸ் இட் சேஃப் ஃபார் ஹிம்? ஸோ இப்போ இதில் வந்து அது அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாயிண்ட் என்னென்னா டெஸ்லாவும் அதுதான் பண்ணுறாரு. ஒரு இலான் மஸ்க் டெஸ்லாவும் அதே தான் பண்ணுறாரு. ஒரு டொயோட்டோ, ஒரு பிஎம்டபிள்யூவும் அதுதான் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. பாயிண்ட் இஸ் it gets stored under BMW's premises. The information that is getting stored at Tesla's headquarters or Tesla's premises. இது decentralized network. Nobody can see what it is. Nobody can know what it is. Okay. அதுதான் இங்க beauty. Even though I have the hardware, I'll not be able to view the contents of the hardware. That's what you're saying. I mean stored content stored. Yes, exactly. Okay. And that is what the nodes and the community driven. அதனால தான் blockchain community driven அப்படின்னு சொல்றாங்க. Okay. Because it cannot be run by a one man show. It can be only run by so many people across the globe. The maps example வந்து Hive Mapper. Okay. HIVE Hive Mapper அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அவங்க they have sold so many devices across the globe. Okay. நான் கூட ஒரு டிவைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்குது. எஸ் இருக்கு. ஓகே. இந்தியாவில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் பண்ணலாம். பட் அகைன் திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டுட். எனக்கு அந்த ப்ராடக்ட் டிஸ்க்ளைமரும் எடுத்துருவோம். எக்ஸாக்ட்லி. மோர் ஆஃப் எ யூசர் நம்மளா பேசிக்கிறது. எக்ஸாக்ட்லி. வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் தட் ஐ ஆம் டிஸ்கஸிங் ஆர் வி ஆர் டிஸ்கஸிங் இஸ் நாட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ். இப்போ வி அண்டர்ஸ்டுட் டேட்டா, வி அண்டர்ஸ்டுட் பிளாக் செயின். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட் பிட்ஸ்கிரன்ஸ்? ஸோ இப்போ பிளாக் செயின் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்டேடியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் சென்னை சேப்பாக், சின்னசுவாமி ஸ்டேடியம் இன் பெங்களூர், அந்த மாதிரி நிறைய பிளாக் செயின்ஸ் இருக்குது. ஓகே. பிட்காயின் ஒரு பிளாக் செயின், இத்தேரியம் ஒரு பிளாக் செயின், சொலானா ஒரு பிளாக் செயின், பாலிகான் இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்த பாலிகான் ஒரு பிளாக் செயின். பசங்க செமையாக பண்ணிட்டாங்க. ஆமாம், பாலிகான்லாம் எங்களுக்கு ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஓகே. அப்படியா? நைஸ். ஐம் ரியலி கிளாட் டு சே தட் அவர் ஓன் பாலிகான் தான் வந்து இந்தியாவோட ஃபேஸ் ஆஃப் கிரிப்டோ ஆர் பிளாக் செயின். And they invested $250,000 into BitScrunch. சூப்பருங்க. ஸோ அப்போ ஒவ்வொருமே ஒவ்வொரு கிரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஒவ்வொருமே ஒரு பிளாக் செயின். ஸோ அந்த செயினில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், இப்போது இன்றைக்கி இங்கே சிஎஸ்கே மும்பை விளையாடுறாங்க, இன்னொரு நாள் ஆர்சிபி லக்னோ விளையாடுறாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸோட டேட்டா ஆர் அந்த என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட், ஆர் தே ப்ராக்டிஸிங், ஆர் தே டூயிங் ப்ராக்டிஸ் மேட்ச், ஒரு சேரிட்டி கேம் நடக்குதா, இல்லை ஐபிஎல் நடக்குதா, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை டேட்டாவை உள்வாங்கி என்ன நடக்குதுன்னு பண்ணுறது தான் BitScrunch. ஓகே. ஸோ வி ஆர் ப்ரைமரிலி அ டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஃபொரென்சிக்ஸ் கம்பெனி. ஓகே. ஸோ டேட்டா ஃபொரென்சிக்ஸ்னால் என்ன பண்ணுறோன்னா இந்த பிளாக் செயினில் யார் குட்டு யார் பேட். ஓகே. ஹவு டு யூ டூ தட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபின்டெக் வேர்ல்டில் வந்து இஃப் யூ டூ ஒரு பேட் ஆக்டிங் அப்படின்னா
your account gets blocked. கரெக்ட். Or you get a notification from the bank saying நிறையா அதனால் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுவாங்க. ஆமாம். இஃப் தெர் ஆர் அவுட்ரேஜியஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். கரெக்டாக. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து வந்துடும். பிளாக் செயினில் இது எல்லாமே அட்ரஸஸ், ஒரு வேலட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. இப்போ நீங்கள் ரியல் வேர்ல்டில் பேங்க் அக்கௌண்ட்னா நீங்கள் ஒரு எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, சிட்டி பேங்க் நீங்கள் போய் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வச்சுப்பீங்க. தெர் இஸ் அன் அக்கௌண்ட் நம்பர், இபான், பிக் அப்படின்னு நிறையா கோடு இருக்கும். பிளாக் செயினில் ஒரே ஒரு அட்ரஸ் தான். ஓகே, தட் இஸ் யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. ஓகே. அந்த அட்ரஸ்க்கு பின்னாடி விஜய் இருக்காரா அருண் இருக்காரான்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓ ஓகே. Nobody knows what is actually happening. Okay. And is it purposefully anonymous or like you can give name as well? நீங்கள் நேமும் கொடுத்துக்கலாம். அதுக்கான பேர் இஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இத்தேரியம் நேமிங் சர்வீசஸ். ஓகே. இப்போ நீங்கள் வந்து arun.eth அப்படின்னு உங்கள் இதை நேம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பீப்புள் கேன் நோ இது வந்து அருணோட அட்ரஸ் தான். ஓகே. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அவுட்கம், இன்கம் எல்லாமே அவங்க பார்க்க முடியும். ஓகே. பப்ளிக் டொமைனில். ஓகே. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் பிளாக் செயின். ஒன்று வந்து ப்ரைவேட் பிளாக் செயின், இன்னொன்று பப்ளிக் பிளாக் செயின்ஸ். ஓகே. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட் பிளாக் செயின்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. அந்த அட்ரஸஸ் யாருக்குமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே புரியாது. நோபடி நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். பட் பப்ளிக் பிளாக் செயின்ஸில் நடக்கிறது அப்படின்னா, இப்போ நாளைக்கு உங்கள் அட்ரஸை நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ காலில் கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு சைடில் டேப்பில் தெரிஞ்சிச்சு இல்லை வந்துருச்சு அப்படின்னா, ரிவீல் ஆகிடுச்சுன்னா அது உங்கள் அட்ரஸ்னு உலகத்துக்கே தெரிஞ்சிடும். ஓகே. ஆர் நீங்கள் இன்டென்ஷனலி சொல்லலாம். இப்போ இந்த விட்டாலிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பிளாக் செயின் ஸ்பேஸில், இத்தேரியமை கண்டுபிடிச்சவர். ஓகே. அவரோட அட்ரஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும், vitalik.eth. ஓகே. ஸோ த வேர்ல்டு நோஸ் இட் இஸ் ஹிஸ் வேலட். ஓகே. அவருடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அது. பட் பாயிண்ட் இஸ் யூ கேன் ஓன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஓகே. நீங்கள் ஒன்று தான் வச்சுக்கணும்னு கிடையாது. நீங்கள் பேங்க்னா யூ ஹேவ் லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் ஒரு 2 பேங்க், 3 பேங்க், இல்லை 5, 10 பேங்க், அதுக்கு மேலே உங்களுக்கே டயர்ட் ஆகிடும். 10 பேங்க் அக்கௌண்ட், 10 செக் புக், 10 கார்டு நீங்கள் மேனேஜ் பண்ணி டஃப் ஆகிடும். இங்கே வந்து பிளாக் செயினில் யூ கேன் ஹேவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இதில் வாட் யூ டூ, லைக் லெட்ஸ் ஐ ஹேவ் அட்ரஸ். ஓகே. ஓகேங்களா, அண்ட் இட் ஹாஸ் சம் டேட்டா. ஸோ இது முடிஞ்சு அடுத்தது. ஓகே. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிளாக் செயின் வேலட் இப்போ அருண் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த வேலட்டோட ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் ட்ராக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த கேஒய்சி, கேஒய்பி தெரியும். கரெக்ட். நோ யுவர் கஸ்டமர். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இப்போ எல்லாருக்குமே இந்த ஆப்ஸ் வந்துச்சு இல்லை, ஃபோன்பே, கூகுள் பே, கேஒய்சி, கேஒய்பி தெரியும். கேஒய்பிங்கிறது நோ யுவர் பிஸ்னஸஸ். ஓகே. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் டு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா கேஒய்பி பண்ணுங்கள். நீங்கள் அதோட பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள், என்டிஏ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கேஒய்டி பண்ணுறோம். ஓகே. நோ யுவர் டிரான்சாக்ஷன். ஓகே. வருண் என்ன பண்ணுறாரு, பிளாக் செயினில் நீங்கள் பிளாக் செயின் கேம்ஸ் ஆடலாம். ஓகே. நீங்கள் பப்ஜி மாதிரி பிளாக் செயின் கேம்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் அந்த கேமிங் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பப்ஜி விளையாடுறீங்க, யூ கெட் என்டர்டெயின்ட். பட் அந்த கேமில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் கரெக்ட், வி ஸ்பெண்ட் மணி. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், ஆமாம், பப்ஜிலலாம் அந்த ஸ்கின்ஸ் வாங்குறது, நானே வாங்குவேன், ஜெம்ஸ் வாங்குறது நிறைய பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. யூ கெட் என்டர்டெயின்ட், ஃபன், நம்ம காசு போடுறோம், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 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 செம ஒரு மொமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஆஸ் அ கேமர். அதுதான் ஒரு கேமரோட ஒரு என்ன சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். கரெக்ட். சில பேர்லாம் கேட்பாங்க, என்னடா கேமில் என்னடா பண்ணுறேன்னு. பட் அது கேமருக்கு தான் தெரியும். ஆமாம், செமையாக இருக்கும். டவுன் ஹால் 13 வச்சிருக்கேன். டவுன் ஹால் 13 வச்சிருக்கேன், டவுன் ஹால் 14 வச்சிருக்கேன். நானும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடி இருக்கேன். ஸோ அந்த ஜெம்ஸ் வைக்கிறது எல்லாமே ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு பிளாக் செயின் கேமில் என்னென்னா, அந்த டவுன் ஹால் பிலாங்ஸ் டு அ டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். ஓகே. யூ கேன் பிளே இட், யூ கேன் ஓன் இட். இஃப் யூ ஹேவ் பாட் அ பர்டிகுலர் ஜெம் ஆர் அ லேண்ட், நீங்கள் வந்து அந்த கேமை குவிட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கணும், இல்லை கெட்டிங் மேரிட், இல்லை கெட்டிங் எ பேபி அப்படின்னா நம்ம பசங்க கேமை மூடி வச்சுருவாங்க. கரெக்ட். அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இல்லை மறந்துடுவீங்க. பட் பிளாக் செயினில் இட் கிவ்ஸ் பேக். நீங்கள் வாங்கின அசெட்ஸை பிளாக் செயின் மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட கேம் ஓனருக்கு மட்டும்தான் எல்லா ரெவன்யூவும் போகுது. அந்த கேம் ஓனருக்கு மட்டும்தான் அருண் வாங்குறது, விஜய் வாங்குறது, எல்லோரும் போகிறது. பட் நீங்கள் இந்த கேமை டீசென்ட்ரலைஸ்டு ஆக்கிட்டீங்க. டீசென்ட்ரலைஸ் பிளாக் செயின் கேம்ஸில் வந்து
யூசர்ஸ் கேன் ஆல்சோ கெட் சம்திங் பேக். ஓகே, ஐ கேன் வாட் எவர் நான் ஸ்கின் வாங்கினதை வேற யாருக்கு ரீசேல் பண்ணுற மாதிரி. எக்ஸாக்ட்லி, தெர் இஸ் அ நீட், ரைட்? மார்க்கெட் பிளேஸ். எக்ஸாக்ட்லி, நீங்கள் உங்களுக்கு நீட் இருக்குது, ஆமாம், அன்னைக்கு நான் வாங்கினேன். டிஹெச் அப்கிரேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வாங்குறேன், நீங்கள் வாங்குறீங்க. யார்கிட்ட வாங்குறீங்க? ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டிக்கு வாங்குறீங்க. ஆமாம். ஆனால் இப்போ அதை டீசென்ட்ரலைஸ் ஆக்கிட்டிங்கன்னா அருண் விஜய்கிட்ட செல் பண்ணலாம், ஓகே ஓகே விஜய் குருட்ட செல் பண்ணலாம். ஓகே. ஸோ யூ சேயிங் லைக் த கேமர்ஸ் கேன் ஜென்ரேட் ரெவென்யூ அவுட் ஆஃப். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பிளாக் செயின். தட் இஸ் வை ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் பிளாக் செயினுக்கு இங்கே ஸ்டாப் பேஜ் கிடையாது. ஓகே. நீங்கள் வந்து பிட்காயினை கில் பண்ணுறேன்னு பேசலாம், நியூஸ் பார்க்கலாம், இல்லை வேறு என்ன கிரிப்டோ கரன்சினாலும் கில் பண்ணுறேன்னு பேசலாம், பாஸ் பண்ணுறாங்க. இந்த பிட்காயினுக்கும் பிளாக் செயினுக்கும் என்ன சம்பந்தம்? பிட்காயின் அப்படிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜியில் உள்ள ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஓகே பிளாக் செயின் வச்சுக்கோங்க. லைக் இட்ஸ் அ மோட் ஆஃப் பேமெண்ட் ஒரு டிஜிட்டல் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அதாவது இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னா கோல்டோட கம்பேர் பண்ணுறாங்க. கரெக்ட். கோல்டு எப்படி இன்றைக்கி இவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி. அதாவது உலகத்தில் பல பேர் கோல்டு வேல்யூபிள் நம்பணும். கரெக்ட். ரைட். இது கோல்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு பவுன் எவ்வளோ இன்றைக்கி தெரியலங்க, நமக்கு அது சம்மந்தம் இல்லை. ஸோ ஒரு 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 அமௌண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு கிராம் 7000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த ஒரு கிராம் 7000 ரூபான்னு வாரதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்கு. கரெக்ட். குட் பி ஈவன் 1000 years, நோபடி நோஸ். அது எப்படின்னா இந்த கோல்டு வேல்யூபிள், இந்த ஆர்னமெண்ட்டை கழுத்தில் போட்டால் வேல்யூபிள் அப்படின்னு மக்கள் ஸ்டார்டட் பிலீவிங், அண்ட் தட் இஸ் வாட் ஹேஸ் கிவன் கோல்டு தட் வேல்யூ. கரெக்ட். நீங்கள் 7000 ரூபாய் நீங்கள் கொடுத்து வாங்கினீங்கன்னா கண்ணை மூடிட்டு கோல்டு போய் வாங்கிடுவீங்க. கரெக்ட். ரைட். அண்ட் டிஜிட்டல் வேர்ல்டில் பிட்காயினுக்கு அதுக்கு சிமிலரான ஒரு மவுஸ். ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் வை பீப்புள், நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு பிட்காயின் கோல்டு ஸ்டோரேஜ் ஆஃப் கோல்டுக்கு சிமிலரான்னு கேட்டு பாருங்கள். ChatGPT என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், கூகுள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஓகே. பிகாஸ் பீப்புள் பிலீவ் பிட்காயின் இஸ் அ டிஜிட்டல் கோல்டு. ஓகே ஓகே. இதில் பிளாக் செயின். ஸோ இது பிளாக் செயின். இப்போ பிட்காயின் மேலேயும் யூ கேன் ஆக்சுவலி பில்ட் அப்ளிகேஷன்ஸ், யூ கேன் பில்ட் கேம்ஸ், யூ கேன் பில்ட் மார்க்கெட் பிளேசஸ். ஓகே ஓகே. ஸோ பிட்காயின் இஸ் அ பிளாக் செயின் வேர் யூ கேன் ஆல்சோ டூ ஸோ மெனி திங்ஸ். ஓகே. ரைட். இப்போ பிட்காயின் அந்த டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விசாவும் மாஸ்டர் கார்டும் ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு டிரான்சாக்ஷன் போயிடும். கரெக்ட். ரைட். இப்போ ஃபோன்பே, கூகுள் பே, இப்போ பேலாம் பண்ணுறோம். இட் கெட்ஸ் த்ரூ ஜஸ்ட் லைக் தட். உங்களுக்கு ஒரு செகண்ட்ஸில் பேமெண்ட் கோஸ் டு விசாஸ் அண்ட் தென் கெட்ஸ் இட் டன். மெர்ச்சன்ட்டுக்கே போயிடும் காசு. இப்போ பிட்காயினில் இந்த டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் கம்மி. ஓகே. அதனால தான் மற்ற பிளாக் செயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது மார்க்கெட்டில். ஓகே. அப்படி வந்த ஒன் ஆஃப் த பெரிய பிளாக் செயின்ஸ் இத்தேரியம்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கடுத்து சொலானான்னு வந்துருச்சு. சொலானாலாம் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கே எவ்வளோ so many transactions can happen per second. ஓகே. பட் பிட்காயினில் அந்த லிமிட்டேஷன் இருக்குது. பட் பிட்காயின் ஏன் ரொம்ப பாப்புலர்னா இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு காமிச்ச அந்த முதல் டோக்கன் பயனியர். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் இட் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. ஓகே ஓகே. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஒரு அனாலஜிக்காக சொல்கிறேன் நான். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் பிளாக் செயின்றது இட்ஸ் லைக் ஈக்குவலன் டு மொபைல் ஆப்ஸ்ன்னு இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லெட்ஸ் அஸ்யூம் தட் இஸ் த டெக்னாலஜி விச் இஸ் பிஹைண்ட் த சீன். whereas Google Pay is like Bitcoin, which is the application of that thing. Exactly. அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். லைக் பிளாக் செயினுங்கிறது இட் இஸ் அ பிளே கிரவுண்ட். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வேர் யூ கேன் டூ வாட் எவர். ரைட். அங்கே வந்து நீங்கள் கேம்ஸ் பில்ட் பண்ணலாம். தேர் ஹவ் பீன் சோ மெனி கேம்ஸ். இந்த பப்ஜி மாதிரி கேம்ஸ் நான் சொன்னேன். மார்க்கெட் பிளேசஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெட்ஜரில் கரன்சி எழுதியிருக்காங்க விச் இஸ் பிட்காயின் கரன்சி. ஓகே. அந்த லெட்ஜரில் கேம் எழுதலாம். ஐ மீன் கேமோட பாயிண்ட்ஸ் எழுதலாம். எனிதிங் யூ கேன் ரைட் இட். எக்ஸாக்ட்லி. பிட்காயினில் கேம் பில்ட் பண்ண முடியாது பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் கம்மி. ஓகே. அதனால அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்காது. நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க, ரொம்ப லோட் ஆகி அசர்ட்டை மட்டும் வச்சுக்கலாம். அசர்ட் அதை அந்த கேமோட அசர்ட்டை மட்டும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரைட். அந்த மாதிரி அதுக்கு தான் இப்போ இந்த சொலானா, பாலிகான் ஃபவுண்டர்ஸ் வந்ததுக்கு காரணமே என்னென்னா டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் கம்மியாக இருக்குது பிட்காயின்லேயும் எத்தேரியம்லையும். இன்னொன்று டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது. $5, $10, $20 இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டிரான்சாக்ஷன் காஸ்ட்னா என்ன சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பிளாக் செயினில் கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ரியல் வேர்ல்டில் வந்து இப்போ நீங்கள் IMPS பண்ணுறீங்கன்னா ஒரு காலத்தில் $5, ஒரு IMPSக்கு $5 இருந்தது. இப்போயுமே வந்து ஒரு கூகுள் பே ஒரு லிமிட் தான் இருக்குது, 1 lakh per day நினைக்கிறேன். ஆமாம்.
அண்ட் தென் நீங்கள் ஒரு நெஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். கரெக்ட். இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு சார்ஜஸ். டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். அதுதான் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நார்மல் வேர்ல்டில். கேஸ் ஃபீஸ்னு என்னென்னா அந்த பிளாக் செயினை அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் குளோபலாக எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வேரி ஆகும். ஓகே. ஸோ பீக் ஹவர்ஸில் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஏன்னா சோ மெனி ஆக்டிவிட்டி, இது டீசென்ட்ரலைஸ்டு வேர்ல்டு. இங்கே வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து ஒரு விசாக்கும் மாஸ்டர் கார்டுக்கும் போகாது. இண்டிவிஜுவல் இட் கோஸ் டு தி நெட்வொர்க். நீங்கள் முதல் சொன்னீங்களா அந்த டீசென்ட்ரலைஸ் ஹார்ட்வேர் நோடு கொடுக்குறவனுக்கு அந்த காசு வரும். எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். அப்போ அந்த நோடு கொடுக்குறவங்களுக்கு காசு போகும். ஸோ அப்போ குளோபலி ஒரு 1000 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பேரால் எவ்வளோ லோடு ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த கேஸ் ஃபீஸ் இருக்கும். ஸோ ஒரு பாலிகான் ஃபவுண்டர்ஸ் வர்றப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா மாதிரி கண்ட்ரியில் சென்ட்ஸில் இருக்கணும். லைக் டாலர்ஸ்லாம் போச்சுன்னா $1 80 ரூபா. ஆமாம். அப்போ நான் ஏன் பிளாக் செயின் யூஸ் பண்ணணும்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நான் வந்து நார்மல் இதுவே போயிட்டு SBI HDFC போயிட்டு அங்கேயே காசு அனுப்பிடுவேன். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக பாலிகான் ஃபவுண்டர்ஸ் வந்து கேஸ் ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதான் வந்து மேட்டிக்னு ஆரம்பித்தாங்க. அது லேட்டர் பாலிகான் ரீபிராண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கேஸ் ஃபீஸ் வந்து ஒரு $2, $3, $1, $5, $10 இதுக்குள்ளே தான் இருக்கும். நைஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாலிகானோட ப்ராப்ளி பீக் ஹவர்ஸில் இட் மே வேரி, பட் அவங்களோட கோலை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே. நீங்கள் அந்த பிளாக் செயினில் நடக்கிற ட்ரான்சாக்ஷன் தான் இவங்களும் பண்ணுறாங்க. பட் தே மேட் இட் ரியலி சீப்பர் ஃபார் ஸோ மெனி கண்ட்ரீஸ், ஸோ மெனி எமர்ஜிங் நேஷன்ஸ். ஓகே. ஓகே, கோயிங் பேக் டு யுவர் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த பிளாக் செயினில் நடக்கிற டேட்டாவை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. கேன் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள் ஆஃப், ஐ மீன் இஃப் இட் இஸ் பாசிபிள், லைக் ஏதாவது 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் உங்களோட யூஸ்? ஷோர். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறத நாங்கள் அந்த பிளாக் செயினில் நடக்கிற டேட்டா அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதோட ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரி நாங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஃபாரன்சிக்ஸில் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நம்ம எல்லாருமே மாஸ்டர் கார்டு, வீசா கார்டு வச்சுருக்கோம் பாக்கெட்டில். இதர் மாஸ்டர் கார்டு இல்லை வீசா தான் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. இந்த கார்டு நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு மும்பை போகிறீங்க. அங்கே நீங்கள் உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு கால் வரும். ஓகே சார், நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் தானா? கரெக்டாக. இல்லை உங்களுக்கு ஒரு மெசேஜாவது வரும், ஹாய் அருண், மேக் ஷுர் தட் யூ ஆர் யூஸிங் த கார்டு அப்படின்னு. அது ஏன் வருதுன்னா டிஃப்ரெண்ட் ஜியாகிரஃபி. நேற்று வரைக்கும் சென்னையில் இருந்த அருண் சென்னையில் தான் ஸ்வைப் ஆகிட்டு இருந்துச்சு. நைட் 8 மணிக்கு அஞ்சப்பரில் சாப்பிட்டாப்பில், காலையில் எப்படி 9 மணிக்கு மும்பையில் போய் ஒரு ஸ்வைப் பண்ணுறாங்க அப்படின்னு பேங்க் சிஸ்டம் சைடில் அலர்ட் வரும். ஓகே, நேற்று வரைக்கும் சென்னையில் இருந்த கார்டு ஹவு கேன் இட் ட்ராவல் டு, ஏன்னா கார்டு பறந்தால் போகும். கரெக்ட். ஸோ தே ஹேவ் அன் அலர்ட் சிஸ்டம். ஆமாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஜியாகிரஃபி, சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் கரன்சியாக இருக்கும். நான் இப்போ இந்தியா வெக்கேஷன் வந்திருக்கேன், திடீர்னு ஜெர்மனி போகிறேன் அப்படின்னா ஜெர்மனி கரன்சி ஸ்வைப் பண்ணால் என் கார்டு எனக்கு கால் வரும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம், ஒரு ஃப்ராட் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு ப்ரிவென்ஷன் சிஸ்டம், ஃப்ராட் ப்ரிவென்ஷன். நீங்கள் ஐயோ நான் பண்ணலையே மும்பையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஓகே சார், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் கார்டை பிளாக் பண்ணிடுறோன்னு சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் டு சேஃப் கார்டு, அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷன் நடக்க முடியாமல் பண்ணுறதுக்கு. பிளாக் செயினில் இது டீசென்ட்ரலைஸ்ட் வேர்ல்டு. அப்போ இங்கே நோபடி நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், நோபடி நோஸ் ஹூ இஸ் கெட்டிங் லாஸ்ட். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், பிளாக் செயினில் கிரெடிபிள் அசெட்ஸ், ஃபேக் அசெட்ஸ் நிறையா இருக்குது. அப்போது வி ஆக்சுவலி கிவ் தோஸ் அலர்ட் சிஸ்டம்ஸ் டு பிஸ்னஸஸ், டு ட்ரேடர்ஸ். ஸோ B2B இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், B2C இஸ் கம்மிங் அப். இப்போ வி டெல் பீப்புள் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட் இன் பிளாக் செயின். ஓகே. ஸோ ஒரு மாஸ்டர் கார்டு, எங்கள் மாஸ்டர் கார்டு கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒரு 2021, 2022 ஒர்க் பண்ணோம். NFTs பூமாக இருந்த டைமில் ஒர்க் பண்ணோம். ஓகே. அது என்னென்னா, நீங்கள் ஒரு NFT வாங்குறதுக்கு உங்கள் கார்டை யூஸ் பண்ணுறீங்க, மாஸ்டர் கார்டை. அது ஒரு கிரிப்டோ அசெட். ஆனால் அது குட் அசெட்டா பேட் அசெட்டா அப்படிங்கிறத பிட்ஸ்க்ரன்ச் APIs தான் சொல்லும். ஓகே. யூ சர்டிஃபை த அசெட். எஸ் சார். ஓகே. ஒரு ட்விட்டரோட வெரிஃபைட் செக் மார்க் மாதிரி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உள்ள ட்விட்டர் வெரிஃபைட் செக் மார்க் இப்போ காசு கொடுத்தாலே கிடச்சிரும். ஓகே. பட் கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கணும், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும், ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கொடுப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ வந்து யார் வேணால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் ட்விட்டர் வெரிஃபைட் ஹேண்டில் மாதிரி நாங்கள் பிளாக் செயினில் சர்டிஃபைட் அசெட் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா பேக்ட் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா டேட்டா டோன்ட் லை. ஸோ டேட்டா பவர்ட் ஃபாரன்சிக்ஸ்.
ஸோ இன்னொரு கொஷின் ஜென்ரலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க. தெர் ஆர் கப்புள் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் தேர் டுவர்ட் ஸ்டார்ட் அப். ஹவு டிட் யூ ஆர் சோலோ ஃபவுண்டர் ஆர் யூ ஹேவ் கோ ஃபவுண்டர்? We have co-founders. So we started as a 4 member team. ஓகே. ஸோ என்னோட co-founder நான் லிங்க்டின்ல தான் பிடிச்சேன். ஓ அப்படியா? ஸோ டிப்பிக்கலாக அப்படிலாம் மனவனா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ், ஒரு தோனி அப்படி அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டம்பிங் பண்ணுறது, பாலை வாங்கவே மாட்டார், அப்படியே பிடிச்சி அடிச்சிருவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு லக்கில் அமைஞ்சது. ஸோ ஐ met சரவணன் ஜெயச்சந்திரன், who was my co-founder initially. ஓகே. வேர் இஸ் ஃப்ரம்? இஸ் ஃப்ரம் வேலூர், தமிழ்நாடு. இங்கே இந்தியா. ஆமாம் ஆமாம். பட் நாங்கள் மீட் பண்ணப்போ he was doing his masters in Ireland. ஓகே. டப்ளின் அயர்லாண்டில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க ப்ரோ? ஏன்னா என்னோட 2 வயசு சின்ன 3 வயசு சின்ன பையன். ஓகே. ஸோ அவர் வந்து அப்போ படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருந்தப்போ நான் படித்து முடிச்சுட்டு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன். ஓகே. வாவ் சூப்பர் நைஸ், நல்லா இருக்கே, சொல்லுங்கள் மேலே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ தான் he said நிறையா லோன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. நான் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணி இதெல்லாம் நான் கடனை அடைக்கிறதுக்கு இட் வில் டேக் ஃபியூ இயர்ஸ், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேலே ஆகும். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுவேன், ஏதாவது ட்ரை பண்ணுவேன், முடிஞ்சிருச்சுன்னா பே ஆஃப் த லோன் நிறைய இன்றைக்கி பண்ணிட்டார் இல்லையா. ஓகே நைஸ். ஸோ யா, ஸோ வி மெட் ஓவர் லிங்க்டின் அண்ட் பிட்ஸ்க்ரன்ச் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். ஓகே, தட்ஸ் வெரி குட். இப்போ முன்னாடி சொல்லும்போது அப்பாவோட இதெல்லாம் சொன்ன ஸ்டார்ட் அப், அந்த மாதிரி உங்களில் வந்து விமன் ஹஸ் பிளேட் அ வெரி குட் க்ரூஷியல் ரோல் இன் யுவர் கரியர் சக்ஸஸ், ஐ மீன் ஸ்டார்ட் அப் சக்ஸஸ். ஆமாம்மா, டெஃபினெட்லி. ஐ மீன் விமன் நிறைய விமனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பாட்காஸ்ட்டில் சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ஹியர் மோர். என்னோட இன்டர்வியூஸில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி அம்மா, டீச்சர் அம்மா. ஓகே. ஸோ அந்த 1995-6 அவங்களுக்கு வேலை கிடைச்சது. ஓகே. ஸோ அப்போ இருந்து இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிட்டையரிங் ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் பீன் எ ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அம்மா தான். கரெக்டாக வீட்டுக்கு வந்தால் படிக்கணும், கரெக்டாக இருக்கணும், எதுவும் அனாவசியமாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது தான். வீட்டில் அப்பா போலீஸா அம்மா போலீஸாக நினைக்க டவுட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை ஐ ஆம் ஹியர் டுடே. எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த இதுலேயுமே வந்து நானும் படித்தேனா அப்படிங்கிறத டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, ரைட்? பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு டீச் அதர்ஸ். அண்ட் தென் வென் யூ கெட் பேக் ஹோம் டயர்டாக இருக்கிறப்பயுமே யூ ஹேவ் டு மேக் ஷுர் நம்ம வீட்டில் குழந்தைங்க படித்தாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களான்னு மேக் ஷுர் பண்ணணும். ஸோ ஷி ஹஸ் பீன் தட். என் தங்கச்சி நவீனா, அண்ட் ரைட் நவ் ஷி இஸ் இன் லண்டன். அண்ட் ஷி ஹஸ் பீன் அ வெரி பொலைட். நிறைய இந்த அண்ணன் தங்கச்சி சண்டைலாம் பெருசாக போட்டுக்க மாட்டோம். அப்படியா? ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிறது இல்லை, அவ்வளோதான். அதுக்கு என்ன ரீசன்? சண்டை போட்டால் ஒரு ரீசன் சொல்லலாம். ஆமாம், ரிமோட் தரல, அதை பண்ணல, இது பண்ணல, சண்டை போடாதுக்கு என்ன ரீசன்? நாங்கள் பாடலை, அவ்வளோதான், போடலை, அவ்வளோதான் அப்படின்னு. And then obviously my wife Rathina Mangai. Okay. So we got married in 2018. Okay. It's been almost almost 6.5 years ஆயிடுச்சு. Okay. And she has been a very strong pillar. ஏன்னா நாங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் அப் ஹேப்பன்ட். ஓ அப்படியா? ஆமாம், அதுவே முதல்ல பெரிய விஷயம். ஐயோ ஆமாம்மா. ஏன்னா மேரேஜ் ஆகி ஒரு லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். அப்போனா இன்னும் பெரிய விஷயம் தான். ஏன்னா லவ் மேரேஜ்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது ஏன்னா எஸ்பெஷலி இன் ஜெர்மனி இட் இஸ் டஃப். நான் ஜெர்மனியில் இருக்கோம், அரேஞ்ச் மேரேஜ் இந்த செட்டப்பில் வந்து ஒத்துக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ஷி டிட் தட், ஷி ஸ்டுட் பை மீ. ஓகே. அண்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் வென் ஐ குவிட் மை ஜாப், என் ஒய்ஃப் வந்து 7 மாதம் ப்ரெக்னென்ட். ஓ ஓகே. ஸோ ஆப்வியஸாக இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு தெரில. ரைட்டா? சொல்கிறதுக்கு ப்ராபப்ளி சினிமேட்டிக்காக இருக்கலாம், பட் நீங்கள் டைம் லைன்லாம் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. என்னோடய பாப்பா இனியாக்கு இன்றைக்கி 3.5 வயசு. ஓ ஒன் மோர் லேடி. யா, ஒன் மோர் லேடி, ரைட், அனதர் ஒன் மோர் லேடி. ஸோ ஐ ஆல்வேஸ் கால் ஹர் லக்கி சாம். ஓகே. ஏன்னா 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வேலையை விடுறேன். ஓகே. குழந்தை பிறந்த அடுத்த நாள் எனக்கு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக் வருது. சூப்பருங்க. ஸோ இந்த நிறைய பேர் இந்த நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே மகாலட்சுமி வந்து பொண்ணு வந்துட்டா உங்களுக்கு லக்கி அப்படின்னு. அது வந்து அது கேட்குறப்பெல்லாம் வந்து பெருசாக ரியலைஸ் ஆகலை. பட் அது உண்மையிலே நம்மளுக்கு நடக்கிறப்போ ஆமாம் இல்லை பரவாயில்ல நடக்குதே அப்படின்னு தோணும். சூப்பர். ஸோ யா, ஐ மீன் தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் 4 women that have played part in my life, but so many women. என்னோட டீச்சர்ஸாக இருக்கட்டும், மென்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும். ஓகே. சுபஸ்ரீ மேம், ரேவதி மேம்னு சொல்லிட்டு என்னோட காலேஜில் they have been a very strong pillar support. ஓகே. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற இடம், அங்கே ஜெர்மனி போய் அங்கே சொல்லிக் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்,
அவங்க ஃபேமிலி. ஸோ ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் விமன். நைஸ். அண்ட் யா நீ செட் அபவுட் ஃபண்டிங். பொண்ணு பிறந்தப்போ ஃபண்டிங் வந்துச்சுன்னு, அந்த ஃபண்டிங் ஜேர்னி சொல்லுங்களேன். அதாவது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக நான் ஆரம்பிக்கிறேன்னா, ஹவு ஷுட் ஐ சர்ச் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு, வென் ஐல் கெட் த இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, அண்ட் வாட் ஷுட் ஐ டூ டு கெட் அன் இன்வெஸ்ட்மெண்ட்? 3 ஒரே கேள்வி தான். ஆமாம். ஸோ ஃபண்டிங் ரொம்ப புரியாத புதிர் தான் அது. வந்து தெர் இஸ் நோ செட் ரூல் ஃபார் ஃபண்டிங். ஓகே. எனக்கு ஒர்க் ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒர்க் ஆனது எனக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ். ஓகே. மெயினாக என்னென்னா பேஷன்ஸ் வேணும், பெர்சீவரன்ஸ் வேணும், ஒரு கிரிட், நம்பிக்கை நம்மளுக்கே நம்ம ஐடியா மேலே. உங்களுக்கு ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ்லாம் தெரியுமா இல்லை? அப்பா போலீஸ், அம்மா டீச்சர், சீமெண்ட்ஸில் வேலை பார்த்துட்ருக்கோம். இன்வெஸ்டர்ஸ்னால் என்னென்னே அப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓகே. விசிஸ், வெஞ்சர் கேபிட்டல்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்லாம் நான் அப்போ தான் கூகுளே பண்ணுறேன். மிகைப்படுத்திலாம் சொல்லலை. பிகாஸ் ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு விசி கூட கனெக்ஷனே இருக்காது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ரைட். அவனா நார்மலாக கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி போயிட்டு விசிஸ் கிட்ட நிறைய ஃபெயிலியர். இப்போ இன்றைக்கி ஒரு 120-130 crores ரைஸ் பண்ணிட்டோம். ஓ நைஸ். ஒரு 4 yearsல டச் வுட். பட் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 120 தடவை ஃபெயில் ஆகிருப்பேன். அந்த 120 கோடி ரைஸ் பண்ண தான் மக்கள் பார்க்குறாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். பட் ஒரு 20 ஃபெயிலியர்ஸ், அது ப்ராமினென்ட் ஃபெயிலியர்ஸ் நடந்தது. ஓகே. ரீச் அவுட் பண்ணுவேன், நடக்காது. 120 crore வச்சு என்னங்க பண்ணுவீங்க? 120 crore 4 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 crores 40 crores ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து ஒரு காமன் மேன் கொஸ்டின், அதனால தான் ஸோ ஐ வாண்ட் டு கால் இட் அவுட். இந்த காமன் மேன் பிரச்சனையில தான் நான் ஆரம்பித்தேன். முத நான் கேட்ட ஃபண்டிங் அமௌண்ட் வந்து 1 கோடி. இந்த மாதிரி கான் பனேகா குரோர்பதி அப்படின்னு, ஹாய் காய்ஸ் கான் பனேகா குரோர்பதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை 1 கோடி தான் பெரிய அமௌண்ட்டு நம்ப வச்சிட்டாங்க. ஓகே. நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு கால்லாம் போயிட்டு 150K கேட்டேன்னு நினைக்கிறேன். 150K ஆர் 250K. பேக் தென் 2020 என்ன டாலர் அமௌண்ட்டுன்னு தெரியல. பட் அந்த 1 crore அவர் கேட்குறாரு என்ன அமௌண்ட் வேணும்னு. கீழே பசங்களை கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்கடா அப்படின்னு மெசேஜ் அனுப்பி 150K தான் 1 கோடி அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டு கேட்டேன். அந்த இப்படிலாம் பண்ணி 1 crore அப்படி. அந்த பசங்க இந்த வீடியோ வச்சுருக்காங்க. ஓ அப்படியா? கண்டிப்பாக ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் மானத்தை வாங்காதீங்கடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் டெஃபினெட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்தோம். 1 கோடி இருந்தால் கம்பெனி பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இது ஒரு புது டெக்னாலஜி. ஓகே. க்ளவுட் காஸ்ட்டு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு, டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸுங்கிற போர்வைக்குள்ளே வந்தால் தான் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. கரெக்ட். ஸோ 120 crores இன்றைக்கி ஒரு 3 to 4 yearsல ரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது ஓகே, பெருமையாக இருக்குது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நாங்கள் இன்னமுமே ரைஸ் பண்ணியிருக்கலாம். இன்னமும் ஏன்னா நீங்கள் இருந்த வேர்ல்டுக்கு வந்து தட் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். இப்போ நீங்கள் ஒரு ஏர்டெல் கம்பெனியை டீசென்ட்ரலைஸ்டாக உருவாக்கணும்னா how much funding you need, right? Exactly. And that is what we are trying to build in blockchain. So you are talking about your investors, right? Can you name some investor? Polygon சொன்னீங்க அந்த மாதிரி. Polygon one of the investors. இந்தியாவோட பிளாக்செயின் மேப்பில் ஒரு டாப் நேம்னா Polygon. Correct. And they are our investors. யூஎஸில் நிறைய பேருக்கு காயின் பேஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. காயின் பேஸ் அவங்க வந்து ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி நாஸ்டாக்ல. தே ஆர் ஒன் ஆஃப் த லீட் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. காயின் பேஸ். அப்புறம் crypto.com அந்த ஒரு டொமைனுக்கே அவங்க ஃபேமஸ். ஓகே. தே ஓன் NBA stadium in Los Angeles. Wow. So they are one of our investors. So we have got all the bases covered. ஓகே. எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ வாங்கினா யார்கிட்ட நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஓகே காயின் நகர்த்த ஆரம்பிச்சேன். எப்படி வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும்? There are like so many investment guidelines or methodologies that I do follow. அதாவது ஒரு இன்வெஸ்டர் நான் வந்து மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் ரீச் அவுட்ஸ். ஓகே. உங்களுக்கு ஒருத்தர் தெரியும், இப்போ குவி ஹஸ் பீன் அக்வயர்ட் பை HCL அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இஃப் ஐ வாண்ட் டு கெட் கனெக்டட் டு HCL வெஞ்சர்ஸ் டீம் ஐ வில் ப்ராப்ளி டாக் டு யூ. ஓகே. அரௌண்ட் அந்த மாதிரி பிட் ஸ்க்ரீன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அண்ட் தென் யூ வில் ப்ராப்ளி கனெக்ட் மீ டு த HCL வெஞ்சர்ஸ் அண்ட் தென் ஐ வில் டாக் டு தெம். பட் டே ஒன்னே அருண் கிட்ட வந்து நான் அதை கேட்க மாட்டேன். ஓகே. ஓகே. I'll get to know you, I'll build a relationship with you, I'll travel alongside you, I'll show you what I am capable of. ஓகே. நான் என்னோட ஒர்க்கால் உங்களை நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட அருண் அப்படின்னு நான் வருவேன். ஒரு பாட்காஸ்ட்க்கு வந்துட்டு ஓகே நீங்கள் காசு கொடுங்கன்னு உங்ககிட்டையும் கேட்க மாட்டேன், HCL கனெக்ட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஓகே. நிறைய பேர் பண்ணுறது தப்பு அதுதான். நிறைய பேர் என்னென்னா டே 1 மீட்டிங் நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாலே 6 தோனி மாதிரி சார் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஒரு காசு கொடுக்குறீங்களா ஃபண்டிங். அது ஒர்க்கே ஆகாது. பட் இதெல்லாம் வந்து
இப்போ அப்படியே அது ப்ராக்டிஸில் தான் வந்து ஸோ இட் இஸ் நாட் டே ஒன்னே நான் இப்படி ஆகிட்டேன் ஞானி ஆகிட்டேன்லாம் கிடையாது. ஓகே இது அப்படியே பழக பழக தான் அப்படியே இந்த இந்த 3-4 இயர்ஸில் நான் கெயின் பண்ண இந்த ஒரு கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இன்னமுமே என்கிட்ட அன்டாப்டு கனெக்ஷன்ஸ்னு நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பேன். ஓகே. இப்போ இந்த இந்த இயர் இஸ் கோயிங் டு பி குட் ஃபார் கிரிப்டோ, அதான் என்னோட சேனல்லுமே சொல்லியிருக்கேன். ஃபார் ஷேர் இந்த இயரில் ஒரு ஃபண்டிங் அனௌன்ஸ் பண்ணுவேன், ஃபண்ட் ரைஸ் பண்ணுவேன், அதை இப்போயே லைவில் சொல்கிறேன். அதுக்கு வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் ஃபண்டிங்கை ரைஸ் பண்ணல, அந்த கனெக்ஷன்ஸை டேப் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுதான் இங்கே ப்ராசஸ். யூ ஹேவ் டு காசு வேணுங்கிறப்ப ரைஸ் பண்ணக்கூடாது. அது நிறைய, அதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுற தப்பு. அதாவது உங்ககிட்ட இப்போ ஒரு காசு இவ்வளோ இருக்குன்னா அது முடிய போகிறப்ப தான் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே. நிறைய இருக்கிறப்பவே ரைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஓகே, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து டெஸ்பரேட்டாக இருப்பாங்க, தே நீட் மணி. பட் ரைஸ் பண்ணி உட்காந்துருக்கிற ஸ்டார்ட் அப் வந்து ஓகே 6 மாதம் கழித்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. யூ ஷுட் ரைஸ் வென் த மார்க்கெட் இஸ் ஹாட். ஓகே. யூ ஷுட் ரைஸ் வென் தெர் இஸ் அ மார்க்கெட் மூட். அந்த இன்வெஸ்டர்ஸ் பணம் போட வரப்போ நம்ம தடுக்கவே கூடாது. அவங்க போட வரீங்க, ஓகே சார் வாங்க, இந்த விஜய் சேதுபதி மாதிரி என்ன மொத்தமாக பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நிறையா பேர் ஃபண்டை திருப்பி அனுப்பிட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின், லைக் ஸோ ஆஸ் அ ஃபவுண்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஹவு டு யூ டூ இட், ஆர் இஸ் இட் அ இட்ஸ் அவே? ஐயோ அஃப்கோர்ஸ், அதுவும் இப்போ வர எல்என்டி சிஓ 70 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக நீங்கள் அதை கேட்குறீங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே. சாரி எல்என்டி சிஓ. இல்லை அவர் சொன்னது தப்பு. நம்ம சும்மா அவர் வாங்குற அமௌண்ட்டுக்கு அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதே தான் நாராயணமூர்த்தி சாருமே அதான் சொல்லியிருந்தாரு. நிறைய இப்போ நம்ம 60 hours ஈவன் 7 days a week. இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யுவர் செல்ஃப், தட் இஸ் ஃபேர். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆண்டர்பிரனர் நீங்களான வேலை பார்க்கலாம், அது நமக்கு பிடிச்சி பண்ணுறோம். டுடே இஸ் சாட்டர்டே, வி ஆர் ரெக்கார்டிங் தி ஸ்பாட். எக்ஸாக்ட்லி. நம்ம பிடிச்சி பண்ணுறோம், நம்ம பண்ணலாம். பட் ஃபார் அன் எம்ப்ளாயி and if you ask them to work for 6 days or 7 days a week, that is not ideal in my opinion. And I believe in work life balance. And நான் என்னோட சேனல்லே நிறைய நான் சொல்லியிருப்பேன், ஐ ட்ராவல் அ லாட். இதில் 46 கண்ட்ரி போயிருக்கேன். வாவ், நைஸ். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக போன கண்ட்ரி வந்து வெஸ்ட் இண்டீஸில் வேர்ல்ட் கப் மேட்ச்க்கு போயிருந்தேன். ஓகே. பார்பேடோஸில் ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் வாங்கினதை பார்த்தேன் நேரில். சூப்பர் சூப்பர். அப்புறம் செமிஃபைனல்ஸும் போயிருந்தேன், கயானாங்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அதெல்லாமே எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் ஐ டேக் பிரேக்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஓகே. ஜஸ்ட் டு ரீசெட் மை செல்ஃப். ஓகே, ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு 2-3 days ஹேவ் ஃபன் and then come back. அதுதான் ப்ராப்ளி. Solo travel or you go? Initially I traveled a lot solo and then nowadays family. But சில டைம் இப்போ அந்த வேர்ல்ட் கப் போனதுலாம் வந்து இட் வாஸ் அ வெரி ஷார்ட் ட்ரிப் and I couldn't take my family. Okay. எப்பெல்லாம் எடுக்க முடியுமோ I can take my family, otherwise solo trip தான். நைஸ். சூப்பர். ஓகே. தேங்க்யூ விஜய், தேங்க்ஸ் ஃபார் டைம். இந்த தடவை நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டோம், எஸ்பெஷலி அபவுட் த அதர் சைட் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ரம் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, தேங்க்யூ விஜய், தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ அருண். குவியில் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய பேரை படிக்க வச்சுட்ருக்கீங்க. தட் இஸ் வெரி குட். I know there are a lot of ups and downs in everybody's journey. Exactly. So keep shining, keep inspiring a lot of people. Thank you. Thanks a lot. Thanks a lot. Bye.